வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரோக்கியமான உடலுக்கு வீட்டில் நாம் எந்த அறையில் படுக்க வேண்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வீட்டோட அறையை பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல தியானம் பண்ணுறதுக்காக ஒரு அறை வேணும் அப்படின்னு சொல்லி, அது எந்த திசையில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு அதை தீர்மானித்து அதுக்கு தியான அறைன்னு பேர் வச்சு, அதை வடகிழக்கு திசையில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தியானம் பண்ணுற அறையை வடகிழக்கு திசையில் வச்சுருக்காங்க. ரெண்டாவது சமையல் அறை. ஒரு மனிதன் அடிப்படையாக உயிர் வாழணும் அப்படின்னா 3 விஷயத்தில் ஒன்று உணவு. ஸோ அந்த உணவு எந்த திசையிலிருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது வீட்டோட தென்கிழக்கு திசை இயற்கையாகவே அக்னிக்குரிய திசை. அந்த திசையிலிருந்து நம்ம உணவு தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றிருப்பார்கள். சரி, ஓகே. இப்போ உணவு பார்த்தாச்சு. அடுத்து வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தங்க வைக்கிறதுக்காக ஒரு அறை தீர்மானித்தார்கள். அது எந்த பக்கம் இருந்தால் நல்லது அப்படின்னா, வடமேற்கு பகுதியில் இருந்தால் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி வடமேற்கு பகுதியில் விருந்தினர்கள் அறைன்னு நியமனம் பண்ணாங்க. ஏன் வடமேற்கு பகுதியை விருந்தினர்களுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வடமேற்கு பகுதி என்பது வாயு சம்பந்தப்பட்ட பகுதி. வாயுனாலே காற்று. அந்த காற்று என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிற்குமா? நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க வந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பணும் அப்படின்றதுக்காக அந்த வடமேற்கு பகுதி அறையை விருந்தினர்கள் அறையாக வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள். விருந்தினர்கள் சீக்கிரமாக போயிடணும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறை. அதாவது எஜமான், அந்த வீட்டோட முதலாளி, அவங்க எங்கே படுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட தென்மேற்கு பகுதியில் படுத்தாதான் அவங்க ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகம் பண்ண முடியும் அந்த வீட்டை. அந்த காரணத்துக்காக குடும்ப தலைவனும் தலைவியும் படுக்கக்கூடிய அறையை தென்மேற்கு பகுதியில் வச்சாங்க. அப்போது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அறையை வைத்திருக்கிறார்கள், சமைக்கிறதுக்கு ஒரு அறை, விருந்தினர் வந்தால் தங்கறதுக்கு ஒரு அறை, குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறை, சிறந்த நிர்வாகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பொருட்களை சேமித்து வைக்கணுன்றதுக்காக ஒரு அறை இருக்கணும் இல்லையா? அதை தெற்கு மத்திய பகுதியோ அல்லது மேற்கு மத்திய பகுதி ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க. எந்த இடம் அவங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு திசையும் ஒரு ஒரு அறையும் நம்முடைய முன்னோர்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அந்த உடல் நலம் குன்றி இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அறையை நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ அது எந்த பக்கம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னும் பொழுது நிறைய பேர் சொன்னது எல்லாமே வடகிழக்கு பகுதி. அந்த உடம்பு சரியில்லாதவங்க ஈசான்ய ரூமில் போய் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிடும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் வடகிழக்கு அறையில் தங்கி அவங்களுக்கு உடல் நலம் சரியாச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றம்லாம் நிகழலன்னு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள் திசையை தீர்மானித்தவர்கள் அந்த காற்றையும் தீர்மானித்தார்கள். திசையிலிருந்து வரக்கூடிய காற்றையும் அவர்கள் தீர்மானித்தார்கள். எப்படின்னா, வடக்கிருந்து வரக்கூடிய காற்று வாடை காற்று, தெற்கிருந்து வரக்கூடிய காற்று தென்றல் காற்று, கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று கொண்டல் காற்று, மேற்கிருந்து வரக்கூடிய காற்று கோடை காற்று. இப்படி 4 திசைகளுக்கும்
4 காற்றுகளுக்கு பெயர் வைத்து அந்த காற்றின் மூலமாக தான் நம்முடைய வீட்டில் வந்து கட்டமைச்சாங்க. இந்தந்த அறையில் இவங்கவுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னும் பொழுது அவங்க எந்த திசையில் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் அப்படின்ற ஒரு வரைமுறையில் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அறைகளில் வந்து அவங்க இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் படுத்தாங்கன்னா சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த அறிவியல் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பு. இப்போது எப்படி நீங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் அப்போ முட்டாள்களான்னு ஒரு கேள்வி வரலாம். அப்போ முன்னோர்கள் வகுத்தது தான் இந்த 4 காற்றுகளுக்கும் பேர் வச்சுருக்காங்க. வடக்கிருந்து வந்தால் அது வாடை காற்று. வாடை காற்று அடித்தா உடம்பு குணம் ஆகாது. இன்னும் வந்து உடல் நலம் பாதிப்பு தான் வருமே தவிர குணமாகாது. இப்போ தெற்கிருந்து வரக்கூடிய காற்று தென்றல் காற்று. தென்றல் காற்று வந்தால் தான் நமக்கு இதமாக இருக்கும். அந்த தென்றல் காற்று நம்ம மீது படும் பொழுது இந்த ஆரோக்கியம் என்பது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகி வந்துடுவோம் நம்ம. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது வீட்டில் வந்து உடல்நலம் பாதிப்பில் யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அறையில் அவங்கள படுக்க வச்சா அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் வரும். அப்போ ஆரோக்கியம், நான் தெற்கு பக்கம் அறையில் படுக்க வச்சேன், எனக்கு ஆரோக்கியமாக இல்லை, எங்களுக்கு சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அங்கே தான் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய பார்வைக்கு நம்ம மீண்டும் போகணும். தெற்கு பக்கந்து வரக்கூடிய காற்று தென்றல் காற்று. தெற்கு பக்கம் காலி இடம் இருந்தால் தான் நம்ம தெற்கு பக்கம் ஒரு ஜன்னல் வைக்க முடியும். இப்போ நீங்கள் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அறையில் தெற்கு பக்கமாக ஒரு ஜன்னல் வச்சிங்கன்னா அந்த ஜன்னலை திறந்து வச்சு அந்த அறையில் நீங்கள் வந்து அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களை படுக்க வைக்கும் பொழுது அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்று ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காற்றாக வந்து உங்களை சீக்கிரமாக அந்த வியாதியிலேருந்து குணப்படுத்திடும். அப்போது தெற்கு பக்கம் அறையில் நம்ம அந்த வியாதி இருக்கக்கூடியவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை படுக்க வைத்து தெற்கு பக்கம் ஜன்னலை திறந்து வச்சு அதில் அந்த அறையில் அவங்கள படுக்க வச்சோம்னா நிச்சயமாக அவங்க வந்து சீக்கிரமாக குணமடைகிறாங்க. ஸோ தெற்கு என்பது ஆரோக்கியத்திற்கான பகுதி. அதுதான் யமன் திசையும் கூட. யமன் வந்து ஆரோக்கியத்திற்கான ஒரு கடவுளாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஆரோக்கியம் வேணும் அப்படின்னும் பொழுது தெற்கு பக்கம் ஒரு அறை இருக்கணும். அந்த தெற்கு பக்கம் அறையில் நிச்சயமாக ஜன்னல் வச்சு அந்த அறையில் நீங்கள் படுக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகி வந்துடுறாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அறையில் அந்த ஜன்னலை தெற்கு பக்கம் திறந்து வச்சு அவங்கள அதில் படுக்க வைங்க. நிச்சயமாக அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி ஒரு நலமான உடலோடு அவங்க வந்து வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றா அதை பரீட்சித்து பாருங்கள். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.